நான் எவ்வளவு அடிச்சாலும் என் புருஷன் சொட்டு தண்ணி கூட அவர் கண்ணுல இருந்து வராதுன்னு அழுகவே மாட்டாரு. ஆமா ஏமா அப்படியே நானு கேட்டேன், என்னையா இவ்ளோ அடி அடிக்கிறேன், கொஞ்சம் கூட உன் தண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேது, அவ்வளோ கல் நெஞ்சக்காரனா நீன்னு நானே கேட்டேன். அந்த மனுஷன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. இந்த காலம் வாட்ஸ்அப்லயே லவ் பண்ணோம் நாங்க. லவ் பண்ணீங்க. என்ன தெரியுமா சொன்னாரு, அது ஒண்ணும் இல்ல தங்கம், ஆனா என் புருஷன் அதை குடிச்சு துப்பிட்டாருன்னு. ஏன் துப்பினாரு? ஏண்டி ஒரு காஃபி போடுறதுக்கு துப்பு இருக்கா? காஃபி போட்டி அதுல கொஞ்சமாச்சும் இனிப்பு போடணும்னு தெரியுதா? காஃபில சுத்தமா இனிப்பே இல்லைன்னாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நான் ஜீனி போட்டேன். அப்படியே மாமா சொல்றாருன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு பாக்குற, காஃபி இனிக்குதுன்னு. எங்க காஃபி தான் இனிக்குது எங்கன்னு சொல்றேன். மனுஷன் பிறகு வாங்கி குடிச்சிட்டு சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி, உன் இதழ்கள் பட்ட பிறகுதான் அந்த காஃபி கூட தேவாமிர்தம் மாதிரி இனிக்குதுறான்னு சொன்ன. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெண்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சான்னு கூட கிடையாது. ஆனா இந்த காலத்துல பாருங்க, 6 பேருமே பெண்களை வந்து இந்த இடத்துல கூட மேடை ஏத்தி பாக்குறது இந்த காலம் தான் சொன்னாக்கா, இந்த காலம் எங்களுக்கு வரம் தானங்க. ஆமா, யார்கிட்ட காய்கறி வாங்குறதுன்னு எனக்கு தெரியல. பெரியம்மா யார்கிட்ட காய்கறி வாங்கணும்னு தெரியல, 2-3 பேர் விற்கிறாங்களே என்னொன்னே அந்த அம்மா உள்ளே இருந்து சொல்லும், அந்த நொண்டி பயிட்டே வாங்க. எப்பவுமே உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறான், அவனை தவிர வேற யார்ட்டையும் காய்கறி வாங்கிடாத. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிறகு இன்றைய கால பெண்கள் நாங்க தான் புருஷனுக்குலாம் பாதுகாப்பா இருக்கோங்கறத நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. நீங்க பாதுகாப்பு புருஷனுக்கு என்ன? நாங்க பாதுகாப்புல இப்ப அந்த ஊர் பேரான சிக்கம்பட்டியா, சிக்கம்பட்டில தாரமங்கலத்துக்கு இதுவே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 2 வீலர்ல இங்க இருந்து தனியா போனீங்கன்னு வச்சுப்போமே, தாரமங்கலத்துக்கு போலாம், இப்படி போனா ஓமலூருக்கு போலாம். நான் இந்த ஊர் இல்ல, எனக்கு தெரியாததான், எனக்கு தெரிஞ்சது தாரமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் தான். தனியா நீங்க போனீங்கன்னு வச்சுப்போமே, அந்த இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி நிப்பாப்ல, உங்களை மறைச்சு உங்கள்ட்ட லைசென்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, தண்ணி அடிச்சிருக்கீங்களா, ஊதி காட்டு முத கொண்டு கேட்பாங்க. அதுவே ஆஃப்டர் மேரேஜ், ஓகே, கல்யாணத்துக்கு பிறகு என்ன மாதிரி அழகான ஒய்ஃப பின்னாடி வச்சு கூட்டு போங்க. அவங்க பொண்டாட்டியா தான், அவங்கவுங்க பொண்டாட்டிய பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க. நல்லா யோசிச்சு பாருங்கக்கா, நம்ம பின்னாடி உட்காந்து போனா எந்த போலீஸ்காரங்களாவது பைக்கை மறைச்சிருக்காங்களா? போயிட்டு வான்னு அனுப்புவாங்க. அப்ப நாங்க தானே பாதுகாப்பு. நல்லா தட்டுக்கா ப்ளீஸ்க்கா, பச்சை சுடுதார். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னன்னு அந்த போலீஸ்காரன் கேட்டேன், என்ன தனியா போகும்போது பிடிக்கிறீங்களே சார், போய் போட வரும்போது ஏன் பிடிக்க மாட்டீங்க சார்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவன் ஏற்கனவே பிரச்சனையோட போறான் தம்பி, நம்ம எதுக்கு தனியா கூட்டு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு, அது இப்படி பிடிச்சிட்டு போவோம், புறம்போக்கு நிலத்தை வளைச்சு பிடிச்ச மாதிரியே அன்புட 2 வீலர்ல. அதெல்லாம் கிடையாது. மாமனை விழுந்தாலும் 2 பேரும் விழுணும். நீ என்ன தனியா தள்ளிட்டு போய் புள்ள பெத்திருவியா அடுத்த கல்யாணம் பண்ணின்னு. அப்படியெல்லாம் எங்களை பத்தி எல்லாம் நீங்க நினைக்காது. எனக்காக ஒரு தடவை கை தட்டுங்களேன், எனக்காக கை தட்டுங்க சொல்றேன் ப்ளீஸ். எனக்கும் தட்ட மாட்டீங்க, உங்களுக்கும் தட்ட மாட்டீங்க, நடுவருக்காவது தட்டுங்க. 7-8 பேர் தட்டுறாங்க, நல்லா கை தட்டுங்க. அதெல்லாம் எல்லாருமே தட்டுவாங்க. சத்தியமா சொல்றேன், உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு கேக்குறாங்கல்ல, சத்தியமா என்ன மாதிரி மனசாட்சி உள்ள பொண்டாட்டி நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. அப்படியா? ஆமா. எப்ப பாரு இன்னைக்குள்ள பெண்கள்லாம் புருஷனை மதிக்குதா, எல்லாம் புருஷனை தூக்கி போட்டு மிதிக்குது, எல்லாம் புருஷனை போட்டு அடிக்குதுன்னு சொல்றீங்கல்ல. எங்க வீட்லயும் கிச்சன் இருக்குல்ல, அடுப்படி, அந்த கிச்சன்ல பாருங்க அருவாமனை கூட தான் இருக்கு. எடுத்து என் புருஷன் கழுத்துல வெட்டினானா? கத்தி கூட தான் இருக்கு. எடுத்து தொப்பையிலேயே சொருவுனானா? மிளகாத்தூள் கூட தான் இருக்கு. எடுத்து அந்த முட்டைக்கான கண்ணிலே போட்டானா? எவ்வளவு சண்டை வந்தாலும் என் புருஷன் நல்ல ஒரு சிக்கம்பட்டி கெடுத்துட்டு போயிடாத. நான் ஏன் கெடுக்கணுங்க? எத்தனை ஐடியா கொடுக்குறா பாருங்க. அருவாமனை எடுத்து வெட்டுறது, கத்தி எடுத்து குத்துறது, மிளகா பொடி எடுத்து தூவுறது. அதெல்லாம் கையில எடுக்க மாட்டேன். நான் மட்டும் இல்லைண்ணே, இங்க உள்ள எல்லா பெண்களுமே எவ்வளவு சண்டை வந்தாலும் அவங்க கையில எடுக்கக்கூடிய ஒரே வெப்பன் பூரிக்கட்டை மட்டும்தான். ஏன்னா அந்த கட்டை எங்களுக்கு முக்கியம் இல்ல. அது பேனு போயிடுச்சுன்னா நாங்க எங்க போறது? பூரிக்கட்டை எடுக்கிறதும் ஒரு கட்டை நானே. இதான் செம கட்டை, நல்லா இருக்கு. ஆனா அதுல கூட உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாண்ணே, நான் எவ்வளவு அடிச்சாலும் என் புருஷன் சொட்டு தண்ணி கூட அவர் கண்ணுல இருந்து வராதுன்னு அழுகவே மாட்டாரு. ஆமா. ஏமா அப்படியே? நானு கேட்டேன், என்னையா இவ்ளோ அடி அடிக்கிறேன், கொஞ்சம் கூட உன் தண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வர மாட்டேது, அவ்வளவு கல் நெஞ்சக்காரனா நீன்னு நானே கேட்டேன். அந்த மனுஷன் என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. இந்த காலம் வாட்ஸ்அப்லயே லவ் பண்ணோம் நாங்க. லவ் பண்ணீங்க. என்ன தெரியுமா சொன்னாரு, அது ஒண்ணும் இல்ல தங்கம், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்னாக்கா ஏன் உடம்பு தாங்கிரும், நான் அழுதேன் அப்படின்னா ஓ மனசு தாங்குமா. அதாங்க எங்க காதெல்லாம். புருஷன் மூஞ்ச கூட பாத்துருக்க மாட்டீங்க, 10 பிள்ளை பெற்றிருப்பியானா, அதெல்லாம் ஒரு பெருமன் வேற சொல்லிட்டு தெரிவிங்க. ஆனா அதாவது புருஷன் பொண்டாட்டி எப்படி பாடுறோம்னு ஏன் புருஷனை பார்த்து கத்துக்கணும். அப்படியா? ஆமா. ஒண்ணு நேத்து காலைல தூங்கி முழிச்சு வெளியில வந்தானா, சரி, நான் தூங்கி முழிச்சு குளிச்சிட்டு தான் ரூமை விட்டு வெளில வந்தேன். தூங்க முஞ்சியா வந்தா? குளிச்சிட்டு தான் வெளியில வந்தேன். என் புருஷன் என்னைய பார்த்து மூஞ்சில தண்ணி தெளிச்சிட்டு ஓடிட்டாருனே. ஏன்?
என்ன லூசு மாதிரி மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஓடுறாருன்னு சொல்லிட்டு நானும் தொடச்சிட்டு போயிட்டேன். மதியம் சமைச்சிட்டு கிச்சன்ல இருந்து வெளியில வரேன், மறுபடியும் மூஞ்சில தண்ணி தெளிச்சு ஓடி போயிட்டாருன்னு. ஏன் மூஞ்சில தண்ணி தெளிக்கிறாரு? சரி வெயில் உச்சிக்கு இறவும் கிறுக்கு பிடிச்சி போயிருச்சு இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதையும் தொடச்சிட்டு போயிட்டேன். சாயங்காலம் ப்ரோக்ராமுக்கு போவோம்னு சொல்லிட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பி வரேன், மறுபடியும் மூஞ்சில தண்ணி தெளிச்சு விட்டாரு. வருமா வராத கோபம். ஏன் தெளிச்சாரு? நானும் கேட்டேன், இங்க வா கிறுக்கா பிடிச்சிருக்கு உனக்கு, காலையில தூங்கி எஞ்சி குளிச்சுக்கிட்டு தான் வெளில வர மூஞ்சில தண்ணி தூக்கிட்டு ஊத்திட்டு போறேன், மதியம் சமைச்சுட்டு வெளியில வர மூஞ்சில தண்ணி தெளிச்சுட்டு போறேன், இப்ப ப்ரோக்ராமுக்கு தானே போறேன், மேக்கப்லாம் போட்டு வர மறுபடியும் ஏன் மூஞ்சில தண்ணி தெளிச்சு போறேன் நானும் கேட்டேன். அந்த மனசு என்ன தெரியுமா நான் வார்த்தை சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்ல தங்கம், உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனா உங்க அப்பாட்ட இருந்து உன்னை நான் கூட்டு வந்தேன்ல, அப்ப உங்க அப்பாட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன். என்ன சொன்னாரு? உங்க பொண்ணு நான் பூ மாதிரி பாத்துக்கிறேன் மாமான்னு சொன்னா, அதான் பூ வாடாம இருக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சேன்னு. கர்மம், பூன்னு தண்ணி தெளிச்சிருக்கான் அவன். ஆமா. ஐயோ, எங்க எப்படி பூ தண்ணி எங்க இருந்து அந்த தண்ணி சும்மா அப்பலாம் சொல்லாதீங்க. தண்ணி எங்க இருந்து எடுத்தான்னு தெரியல. எங்க வீட்ல இருந்து எடுத்தாரு, இந்த குடுக்குறாரு பாருங்க தண்ணி. அது கூட தேவனா போன வாரம் என் புருஷனை போலீஸ்ல இருந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்னு. எதுக்கு அரெஸ்ட் பண்ண வந்தாங்க? நானே கேட்டேன், ஏங்க அந்த மனுஷனை அரெஸ்ட் பண்றீங்க? நான் எவ்வளவு அடிச்சாலும் சத்தம் வராம ரத்தம் வராம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து அழுவறேன், ஏன் அரெஸ்ட் பண்ண வந்தீங்க நானே கேட்டேன். தான் ஏன் வீட்ல மயில் வளர்த்தா தப்பாம்ல. அப்ப என்னன்னா எங்க வீட்ல காக்கா பாவ வளர்க்குறாங்க, அது அண்டங்காக்கா. இங்க பாரு, இந்த மயில் வளர்த்தா பாருங்க பட்டிமன்றத்துல வெறுப்பேத்தாத கடைசி நேரத்துல. ஏன்னு என்ன காமெடி இதெல்லாம் சொல்லுங்க. வீட்ல மயில் வளர்த்தா மயில் வளர்த்தா தப்புன்னா நீ மயிலா? நீ என் வீட்டுக்காரர் என்னை வளர்க்குறாருல, நான் அவருக்கு மயிலு தான். பிச்சு விட பிச்சு மயில இரு போட்டுறாங்க. ஆனா அந்த காலத்துல ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சா கூட அதை ரசிக்க தெரியாத ஆளுங்க நீங்கலாம். ஆனா நான் எப்படி தெரியுமா, நேத்து என் வீட்டுக்கார் கேட்டான்னு சொல்லிட்டு என் கையால நானே ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். சரி, சும்மா எப்ப பாரு இன்னைக்கு உள்ள பெண்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாது எங்களை வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் பாருங்க அழகா காஃபி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தேனே, ஆனா என் புருஷன் அதை குடிச்சு துப்பிட்டாருன்னு. ஏன் துப்புனாரு? ஏண்டி ஒரு காஃபி போடுறதுக்கு துப்பு இருக்கா? காஃபி போட்டியா அதுல கொஞ்சமாச்சு இனிப்பு போடணும்னு தெரியுதா? காஃபில சுத்தமா இனிப்பே இல்லைன்னாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2 ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நான் ஜீனி போட்டேன். அப்படியே மாமா சொல்றாருன்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சு பாக்குறேன், காஃபி இனிக்குதுன்னு. ஏங்க காஃபி தான் இனிக்குதுங்கன்னு சொல்றேன், மனுஷன் பிறகு வாங்கி குடிச்சிட்டு சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல செல்லக்குட்டி, உன் இதழ்கள் பட்ட பிறகுதான் அந்த காஃபி கூட தேவாமிர்தம் மாதிரி இனிக்குதுறான்னு சொன்ன. உன் வீட்டுக்காரங்க எச்சி குடி குடிக்கிறவனா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் இப்ப நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன் இல்லைங்க, நான் வீட்டுக்கு போற வரைக்கும் எவ்வளவு நேரமா இருந்தாலும் என் புருஷன் எனக்காக முழிச்சிட்டு இருப்பாரு. ஏன் பொண்டாட்டி மேடையில பேசி பேசி களைச்சு போய் வருவாரு. எனக்காக முழிச்சிட்டு இருக்காரோ, நீ வர்ற வரைக்கும் முழிச்சிட்டு இருக்காரோ? அவர் உத்தம பத்திரன், அவரெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. எனக்காக எங்க வீட்டு தூதுவளை செடியில இருந்து 4 தூதுவளை இலைய அரைச்சு அப்படி ரசம் வச்சு எனக்காக வெயிட் பண்ணுவார்ல. இந்த காலத்து காதல் வாட்ஸ்அப் காதல். தூதுவளையில அரைச்சு அந்த காலத்துல நாங்க வாழ்ந்தோம், அந்த காலத்துல எல்லாமே இருந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், அந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பெண்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சுன்னு கூட கிடையாது. ஆனா இந்த காலத்துல பாருங்க, 6 பேருமே பெண்களை வந்து இந்த இடத்துல கூட மேடை ஏத்தி பாக்குறது இந்த காலம் தான் சொன்னாக்கா, இந்த காலம் எங்களுக்கு வரம் தானங்க. அதுல இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த காலத்துல எல்லாம் வானத்தை பார்த்து நீங்க கையெடுத்து கும்பிட்டு சாமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த காலத்துல நாங்க அனுப்புற சந்திராயன் விண்கலம் தான் வானத்துல இருந்து இந்தியாவை பார்த்து சாமின்னு கும்பிட்டு இருக்குன்னு சொன்னாக்கா, அத்தனை நாகரிக வளர்ச்சி எங்களோட இந்த காலத்துல தான் கொடுத்திருக்கோம். அதாவது நீ நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நேரத்தின் நன்மைகத்தை இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு கலைஞன் தான் பாத்தீங்கன்னா ஒரு கவிதையில பாத்தீங்கன்னா ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, குறையுள்ள சிலையை கோவிலுக்குள் வைக்காத மனிதனின் நேர்மை கடவுளிடம் இருந்திருந்தால் எந்த ஊனமற்ற குழந்தையும் இந்த பூமியில் பிறந்து இருக்காதுன்னு சொல்றோம். அப்படின்னாக்கா குறையுள்ள ஒரு சிலையை கூட மனுஷன் வந்துட்டு படைக்க மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல ஊனமான ஒரு புள்ள பிறந்துருச்சு அப்படின்னாக்கா முடவனுக்கு கொம்புத்தேன் மேல ஆசையான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வச்சிருவீங்க. ஆனா அதே ஊனமான குழந்தைய கூட நீ மாற்றுத்திறனாளி கிடையாது தங்கம், இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய திறனாளி நீதான் சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிக்கு கூட நாங்க ஒரு பாடல் கொடுத்துருக்கோம் சொன்னாக்கா எங்களுடைய இந்த காலம் வரம் தானங்க. கஞ்சப்ப பார்த்தாக்கா அந்த காலத்துக்கு இந்த காலம் எந்த விதத்திலையும் சளைச்சது கிடையாது. அந்த காலத்துல வாழ்ந்ததை விட எங்களுடைய வாட்ஸ்அப் காலத்துல எங்களுடைய மக்கள் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் தான் வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு, செத்தவங்களுக்கு செல வச்சு மாலை போடுறதை விட்டுட்டு உங்களுக்கு பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க, எல்லா காலமும் எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம முகே நன்றி வணக்கம். அருமை. மிக சிறப்பாக அந்த ஊனத்தை பற்றி சொல்லி, மாற்றுத்திறனாளிங்கிற பேரை இப்போ தானே சார் வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி தானே சொல்லுவாங்க இல்லைங்களா? எனக்கு நொண்டின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவறான வார்த்தை இல்லையா? மாலன் ஒரு கதை எழுதினார், ரொம்ப அட்டகாசமான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. அவர் அப்பார்ட்மெண்ட்டில்
ஒரு நொண்டி வந்து அப்போ அந்த மொழியை பயன்படுத்துவார். அதனால் நான் சொல்கிறேன், தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஊனமுற்ற தம்பி. அந்த தம்பி வந்து காய்கறி விற்பான். கொடுத்துட்டே இருப்பான், எல்லோரும் காய்கறி கொடுப்பான். ஒரு அம்மா மட்டும் அவனை நொண்டி கத்திரிக்காய் கொடுறா 1/2 கிலோ, நொண்டி அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும். கத்திரிக்காய் கொடுறா, வெண்டைக்காய் கொடுறா. காய்கறி வாங்கும், ஆனால் நொண்டினே சொல்லும். அவனுக்கு வலிக்கும் மனசெல்லாம். ஆனாலும் ஒரு கஸ்டமர் போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனால் மனசுக்குள்ளேயே அடக்கிப்பான். ஒரு நாள் வந்து அந்த அம்மா வீட்டு வாசலில் விற்றுட்ருப்பான். அந்த அம்மா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு பொண்ணு இறங்கி வரும். இறங்கி வந்தோடனே காய்கறி நிறைய பேர் 2-3 தள்ளுவண்டி கடை இருக்குவாங்க. இந்த பொண்ணுக்கு தெரியாது யார்கிட்ட காய்கறி வாங்கணும்னு. உள்ளே இருந்து குரல் விட்டு கேட்கும், அம்மா யார்கிட்ட காய்கறி வாங்கணும்னு எனக்கு தெரியல, பெரியம்மா யார்கிட்ட காய்கறி வாங்கணும்னு தெரியல, 2-3 பேர் விற்கிறாங்களேன்னொன்னே அந்த அம்மா உள்ளேருந்து சொல்லும், அந்த நொண்டி பயிட்டே வாங்க, எப்பவுமே உழைச்சி சாப்பிடணும்னு நினைக்கிறான், அவனை தவிர வேறு யார்ட்டையும் காய்கறி வாங்கிடாத அப்படின்னு சொல்லும். இப்போ நினச்சி பாருங்கள், அப்படி பேசினா கூட அவனுக்கு தான் நான் காய்கறி வாங்கணும்னு நினச்ச அந்த மனசை வந்து மாலை எழுதிப்பார். ஏன் இதை சொல்கிறேன்னா, மனுஷங்க எல்லோரும் சமம் தான் சார். ஒரு விஷயம்னா, ஒரு ஊனம் இருங்கிறது சாதாரணமாக எப்போ வேணால் நடக்கலாம், யாருக்கு வேணால் நடக்கலாம். எடுத்த ஒன்று 100ல் போகிறான் சார், அப்புறம் 108ல் வாரான். யார் கேட்க முடியுதா? அஞ்சலி போகிறான், கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டில் வரான். நான் சொல்கிறது அது இல்லை, சொல்கிறேன் இந்த மாதிரி வாழ்க்கையை சொல்கிறேன். அது மாதிரி இயல்பாக மனுஷனுக்கு சில பேர் பிரச்சனை ஆகிடுது. அதான் அழகாக இன்றைக்கி இருக்கிற மக்கள் சொன்னாங்களே, அந்த இன்றைக்கி இருக்கிற விஷயங்கள் சொன்னதை ஒரு பெரிய கைத்தட்டை கொடுத்து பாராட்டலாம். அந்த விஷயத்தை ரொம்ப பர்டிகுலராக சொன்னாங்க. உண்மை தானே சார்? சார் அன்னையிலேருந்து இன்றைக்கி எவ்வளோ மாறி இருக்குது சார் உலகம். சார் ஒரு விதவை ஒரு காலத்தில் வாழவே முடியாது. புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் சார். அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும். புதிய வார்ப்புகள் படத்தில் ஒரு காட்சி இருக்கும். ஒரு அம்மா வந்து ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கும். எடுத்து மூஞ்சி கழுவும்போது அந்த அம்மா பூ விற்றுட்டு வரும், ஓடையில் தண்ணி போவோம், எடுத்து மூஞ்சி கழுவுனா அந்த பொட்டு அழிஞ்சு போயிடும். பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லுவார், மா உன் பொட்டு அழிஞ்சிச்சு பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாக்கியராஜ்கிட்ட அந்த அம்மா சொல்லுவோம், எனக்கு தெரியும் சாமி, பொட்டு அழியணும்னு தான் நான் மூஞ்சி கழுவுறேன்னு சொல்லுவோம். பொட்டு அழியணுமா? ஏம்மா எல்லோரும் பொட்டு இருக்குன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம், நான் விதவை, என் ஊரில் பூ விற்றா யாரும் வாங்க மாட்டாங்க, அதனால் நான் இந்த ஊருக்கு போகும்போது பொட்டு வச்சுட்டு போய் பூ விற்பேன். ஆனால் விதவை பூ விற்றாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. நான் பொட்டு வச்சுட்டு போய் இந்த ஊரில் பூ விற்பேன். என் ஊருக்கு பொட்டோட போனால் என்னை தப்பாக பேசுவாங்க, அதனால் போகும்போது இந்த ஓடையில் முகத்தை கழுவிட்டு போவேன்னு சொல்லும். என்ன அழகாக வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி பாட்டும் கொடுத்தாங்களே சார். வாழ்க்கையில் நல்லா பாருங்கள், இவ்வளோ பேர் இருக்கீங்க, நம்பிக்கை ஊட்டுற விஷயங்களை சொன்னாங்களே, இன்றைக்கி இருக்கிற பாட்டுகள் கொடுத்துருக்காங்களே. ஒரு பாட்டு சார் எல்லாத்தையும் வர்ணிக்கிறான். என்ன பாருங்க, எல்லாத்தையும் வர்ணித்து ரொம்ப அழகுபடுத்தின பாடல்களும் இங்கே இருக்குது. நல்ல தன்னம்பிக்கை ஊட்டின பாடல்களும் இந்த காலத்திலும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்ன அவர்களுக்கு பெரிய கைத்தட்டை கொடுத்து நான் பாராட்டணும். அன்றைக்கி பார்த்தேன், எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன், அவரை கூட்டு கேட்டேன், எங்கள் உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வைக்கல் நம்ம பையன் தான் தம்பி, கேஸை என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு, அதுக்கா படிக்க வச்சாரு? அது பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன், அவரை கூட்டு கேட்டேன், ஏங்க உங்கள் பிள்ளை 2 பசங்களாச்சா, கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கிராமத்தில் இருந்து யார் அவர்? 25 வயசில் முதல் பையனை கல்யாணம் பண்ண தம்பி, பொண்டாட்டி கூட்டு வெளியே போயிட்டான். இது எல்லா வீட்லையும் நடக்கிறதா தானே? 2வது பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்க? 27 வயசில் பண்ணேன், அவன் ரொம்ப நல்லவன் தம்பி, என்னை வெளியே போக சொல்லிட்டான். முதல் பையன் மேலே தரலக்கான், 2வது பையன் கீழே தரலக்கான், அப்பா நடுத்தரில் இருக்கார். ஒருத்தர் மேடையில் பேசுகிறார், தாயை காப்போம், தாய் தான் உலகத்தில் மிகச்சிறந்த தெய்வம், தாய் இல்லைன்றால் யாரும் இல்லைன்னார். 2 பிச்சைக்காரம்மா முன்னாடி உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறந்ததான் நான் ஏன்டி பிச்சை இருக்கேன்ச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூட்டை, அவன் தான் என் பிள்ளை. வார்த்தை வேறு, வாழ்க்கை வேறா இருக்கு சார். குணத்திலே உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.